நினைக்க பார்க்காத வெற்றிகளும் இல்லை, தோல்விகளும் இல்லை என்கிறார் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின். உண்மைதான். அதே சமயம் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி தோல்வியின் புண் 75 நாட்களாக கடந்தும் ஆறாமல் திமுகவினர் மத்தியில் கடும் வேதனையை தந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே அருமருந்து மீண்டும் அவரை எம்எல்ஏவாக சட்டசபைக்குள் அனுப்புவதுதான் என ஸ்டாலினை சார்ந்தவர்கள் சிலர் தீவிர முயற்சிகளில் இறங்க, இது வில்லங்க விளையாட்டு என உதயநிதி தரப்பு தடுப்பதுதான் அறிவாலயத்தை அலைக்கழிக்கும் அரசியல் சடுகுடு. இது குறித்து உள் விவரங்கள் அறிந்த திமுக சீனியர் தலைவர் ஒருவரிடம் பேசினோம். தேர்தலுக்கு முன்பே ஸ்டாலின் திருவாரூரில் தான் போட்டியிட வேண்டும் என அவருக்கு நெருக்கமான சிலர் வலியுறுத்தினார்கள். ஆனாலும் சேகர்பாபு மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் 4வது முறையாக கொளத்தூரை தேர்வு செய்தார் ஸ்டாலின். ஆனால் நடந்தது வேறு. அங்கு வரலாற்று தோல்வியை தழுவினார் ஸ்டாலின். இதன் பிறகு ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்பட்ட சலசலப்புகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. குடும்ப உறுப்பினர்கள் உட்பட பலரும் சேகர்பாபுவை வறுத்தெடுத்தனர். இதற்கிடையே விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படவே அந்த தொகுதியில் ஸ்டாலின் இருக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி கிழக்கு ஸ்டாலின் போட்டியிட்டால் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வோம் என திமுகவினர் பொங்கினார்கள். ஆனால் ஸ்டாலின் பதில் எதுவும் சொல்லவில்லை. இந்த நிலையில் தான் முதல்வர் விஜய் எங்க உங்க அப்பாவை காணோம் என சட்டசபையில் ஸ்டாலினை சீண்டினார். சொன்னாரா? அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். அதோடு நிற்காமல் கரூர் நிகழ்ச்சியில் கொளத்தூரில் 5 நிமிடம் பேசியதற்கே கொத்து பரோட்டா போட்டு விட்டார்கள் என்று சொல்லி மீண்டும் ஸ்டாலினை சீண்டினார். 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் குடும்பத்தினர் மீண்டும் இது தொடர்பான விவாதத்தை தொடங்கி இருக்கின்றனர். அப்படி சமீபத்தில் நடந்த பேச்சின் போது சேகர்பாபு, நான் தற்போது ஜெயித்திருக்கும் துறைமுகம் தொகுதி திமுகவின் கோட்டை, இங்கு பர்சனலாக எனக்கு 60,000 வாக்குகளை தெரியும், எனவே தலைவர் இங்கு போட்டியிட வேண்டும், அவர் போட்டியிடுவதாக இருந்தால் வெற்றி நிச்சயம், நான் எனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என சொல்லியிருக்கிறார். அப்போது இன்னொரு விவகாரமும் விவாதிக்கப்பட்டது. அதாவது 1983 சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மேலவை உறுப்பினராக இருந்தார் திமுக தலைவர் கருணாநிதி. இதனால் 1984 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் கருணாநிதி போட்டியிடவில்லை. அது மட்டுமே கருணாநிதி போட்டியிடாத ஒரே தேர்தல். அதே நிலை இப்போது உருவாக்க கூடாது என ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் இதற்கெல்லாம் உதயநிதி மட்டும் சம்மதிக்கவில்லை. விஜய் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், அதற்காக அதையே ஒரு தனிப்பட்ட ஈகோவாக எடுத்துக்கொண்டு இடைத்தேர்தலில் தலைவர் போட்டியிடுவது சரியாக இருக்குமா? கடந்த தேர்தலில் சீனியர்கள் பேச்சு கேட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு தராமல் பழைய முகங்களையே இறக்கி விட்டோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தந்திருக்கிறது. இடைத்தேர்தலில் நாம் ஜெயித்தால் டபுள் ட்ரீட் தான். ஒருவேளை தாவேக்க வெற்றி பெற்றுவிட்டால் வெளியே நாம் தலை காட்ட முடியாது. இனி நாம் தாவேக்காவை சாதாரணமாக எடை போட முடியாது. இப்போது கூட்டணியும் நம்மிடம் இல்லை. ஆட்சி அதிகாரம் கூட்டணி என பன்முக பலத்தோடு தாவேக்கா தேர்தலை சந்திக்கும். தோல்வி நமக்கு புதிதல்ல என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கட்சி தோற்ற பிறகு 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பொதுவெளியில் தப்பித்து விடுவார்கள். சாதாரண தொண்டனால் தலை காட்ட முடியுமா? காலம் கனியும் வரை காத்திருப்போம். தலைவர் சொல்வது போல் தாவேக்கா ஆட்சி கவிழ்ந்தால் 2இல் 1 போற்று பார்த்து விடலாம் என்று அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் நேருவோ, கவலை வேண்டாம், ஆட்சிதான் தாவேக்கா கையில், அதிகாரிகள் இன்னமும் லோக்கல் திமுகவினர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள், எனவே திருச்சி கிழக்கு துறைமுகம் என 2 தொகுதியிலும் ஒரே நேரத்தில் தலைவர் போட்டியிட வேண்டும். இதில் திருச்சியில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் தலைவருக்கு என்னால் வெற்றியை தேடித்தர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியான அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்ட ஸ்டாலின் பதில் எதுவும் சொல்லவில்லை. ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா என்பதே இப்போதைக்கு அவரது யோசனை. இந்த விவகாரத்தில் இன்னொரு பேச்சும் ஓடுகிறது. அதாவது இன்றைக்கு விஜய் வர்சஸ் உதயா என்று அரசியல் ட்ரெண்ட் செட் ஆகிவிட்டது. இந்த நிலையில்
ஸ்டாலின் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைந்தால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அவருக்கு சென்றுவிடும். ஆனால் இதை ஸ்டாலினே விரும்பவில்லை. காரணம், விஜயை மாண்புமிகு முதல்வர் என சபையில் அழைப்பதுதான் சீனியாரிட்டிக்கு ஒத்து வராது என நினைக்கிறார். எனவே ஸ்டாலினின் இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா அல்லது ஒதுங்கிக் கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என சொல்லி முடித்தார்.